ஹாய் ஹலோ ப்ரைஸ் லார்ட். என்னோட அண்ணன் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னா, கிறிஸ்டிமா, நான் பைபிளை எடுத்து படிக்க உட்காந்தா தூக்கமாக வருது, ஆனால் மொபைல் பார்த்துட்டே இருந்தால் தூக்கமே வர மாட்டேங்குது, என்ன செய்யலான்னு கேட்டார். சில காரியங்கள் நாங்கள் பேசினோம். கடைசியாக அண்ணா ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் உதவி செய்வார் அப்படின்னு நாங்கள் பேசி முடிச்சிட்டோம். நம்மள நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, ஒரு காரியத்தை அது எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம செய்யும் பொழுது முழு ஈடுபாடோட ஆர்வத்தோடு செஞ்சோம்னா நமக்கு கொட்டாய் வராது, தூக்கம் வராது, எதுவுமே வராது. ஆனால் ஒரு காரியத்தை பிடிக்காமல் செஞ்சோம்னா நமக்கு நிச்சயமாக தூக்கம் வரும். வேதத்தை நீங்கள் எடுத்து படிக்கும் பொழுது ரொம்ப ஆசையாக ஆர்வமாக ஆண்டவர் என்ன பேசுவார் அப்படின்னு நம்ம தேடி வாசிக்கணும்னு நினச்சா தூக்கம் வராது. இதுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ளே போகலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். மத்தேயு 1:21. ரொம்ப ஈஸியான தெரிஞ்ச வசனம்தான், வாங்க சொல்லலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இன்னொரு முறை சொல்லாங்களா? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ரெண்டாவது பகுதி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பகுதி. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். சேர்ந்து சொல்லாங்களா? ஒரு 3 டைம்ஸ் சொல்லலாம். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இன்னொரு முறை. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இன்னும் ஒரே ஒரு முறை. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். சேர்ந்து சொல்லாங்களா? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். மத்தேயு 1:21. இயேசு என்ற நாமத்துக்கு பயங்கரமான வல்லமை இருக்குங்க. சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குற வல்லமை இருக்கு, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குற வல்லமை இருக்கு, வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குற வல்லமை இருக்கு, எல்லா விதமான பாவக்கட்டுகள்ல இருந்து விடுதலை ஆக்குற வல்லமை இருக்கு. இந்த வீடியோவை நீங்க யார் பார்த்துட்டு இருந்தாலும், நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இயேசுவே, இயேசப்பா அப்படின்னு கூப்பிடுங்க. அது மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஜெபம். ஆண்டவர் வந்து உங்களை விடுதலை செய்வார். ஓகே, டாட்டா, பாய் பாய். நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை சந்திக்கிறேன். வேதம் இன்ப மகிழ்ச்சி.